மலேசியாவில் பழைய நகரங்கள், மோசமான நிலையில் உள்ள குடியிருப்புகளை புதுப்பிக்கும் நோக்கத்துடன் முதன்முறையாக நகர்ப்புற மறுசீரமைப்பு சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் முக்கிய அம்சங்களாக இந்த மசோதா மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு பல அதிகாரங்களை வழங்குகிறது. நகர்ப்புற மறுசீரமைப்பு பகுதிகளை நியமித்தல், நிலம் கையகப்படுத்தும் நடைமுறைகளை சீரமைத்தல், பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களுக்கு நியாயமான இழப்பீடும் மாற்று வசிப்பிடமும் கிடைப்பதை உறுதி செய்தல், திட்டங்களுக்கான நிதி வழங்க ஒரு நகர்ப்புற மறுசீரமைப்பு நிதியை அமைத்தல் போன்றவை இதில் அடங்கும். பெரும்பாலான மறுசீரமைப்பு திட்டங்களுக்கு 75 முதல் 80% குடியிருப்பாளர்களின் ஒப்புதல் தேவை. இருப்பினும் பாதுகாப்பற்ற அல்லது கைவிடப்பட்ட கட்டிடங்களுக்கு 51% ஒப்புதல் போதுமானது. மேலும் இந்த மசோதா குடியிருப்பாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதை உறுதி செய்கிறது. அது மட்டுமின்றி மத்திய மாநில அளவில் அமைக்கப்படும் குழுக்கள் திட்டங்களை கண்காணிக்கும், சர்ச்சைகளை தீர்க்கும், மேலும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும். இது மலேசியாவின் பழமையான நகர்ப்புற கட்டமைப்புகளை புதுப்பிக்க ஒரு முக்கியமான படியாக கருதப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.